அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களுடைய வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சர்ச் அண்ட் சீஷர் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வழக்கறிஞராக அவரை உள்ளே போய் பார்க்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும், என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டோம். அனுமதித்தார்கள். போய் அண்ணனை பார்த்துட்டு சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா, சரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா என்பதை பார்த்து இது பண்ணிவிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கோம். அவங்க ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு, அதற்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்த கட்டமாக என்ன அப்படின்றத பார்க்கணும். மற்ற இடங்கள்லையும் இதே போல் அந்த ரெய்ட் நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை அங்கே ஒரு 5-6 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க தலைமையில் இங்கே சர்ச் அண்ட் சீஷர் என்ன ஆவணங்கள் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லி சோதனை போட்டுட்ருக்காங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல, நீங்கள் அந்த விஷயங்களெல்லாம் தெரியல. அவர் சரியான முறையில் போயிட்டுருக்கு. அங்கே எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ அதனால் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் அவரை வந்து பார்க்க வேண்டியது கடமை. அதனால் அவரை பார்த்து சரியான முறையில் சென்று கொண்டு இருக்கிறதா, சரியான முறைகளை கையாண்டு கொண்டு இருக்கிறார்களா என்பதை மட்டும் பார்த்துட்டு இப்போ வந்திருக்கோம். இல்லை விசாரணையெல்லாம் இல்லை, சோதனை போடுறாங்க. அவருடைய இல்லத்தை வந்து சோதனை போடுறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அதுக்கு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அதாவது இவர் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து புதிது கிடையாது. இப்படி வழக்கு போடுவது, திமுகவினர் மீது வழக்கு போடுவது, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இப்படிப்பட்ட வழக்குகளை போட்டு மிரட்டி பார்ப்பது, இது எல்லாம் புதிது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இதிலிருந்து மீண்டு வருவோம். இதில் இந்த வழக்குகள் என்ன ஆயிருக்கு, இது வரைக்கும் திமுகவினர் மேலே போட்ட வழக்குகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வருவோம். எத்தனை செக்ஷன் போட்டால் என்ன, ஆதாரம் இருக்கணும்ல. எஃப்ஐஆர் எத்தனை செக்ஷனில் வேணால் போடலாம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு வந்து ஆதாரம் தேவை கிடையாது. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஆதாரம் வேணும். பார்ப்போம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த வழக்குகள் எல்லாம் நீர்த்து போகும். நமக்கு என்ன தெரியும், என்ன சீஸ் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களே. அவர் சரியான முறையில் அவர் நடத்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்றத பார்க்க மட்டும்தான் சென்றிருக்கிறோம். இது மாதிரி எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க தெம்பும் திராணியோடும் இருக்கிறோம். சேலஞ்ச் பண்ணுறோம், போடுங்க வழக்குகளை போடுங்கன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.